சினிமா வந்த பிறகு அதனுடைய தாக்கம் விதவிதமா வர ஆரம்பிச்சு. சரி. டிவி வர்ற 74ல டிவி வந்தபோது சினிமா அழிஞ்சிருங்கிற மாதிரி பயந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல வந்து அரசாங்கமே டிவி நடத்திக்கிட்டு இருந்து பிரைவேட் சேனல்ஸ் எல்லாம் வராத போது அதுக்கப்புறம் வந்து இளைஞர்கள் வந்து அந்த சீரியலே இல்லாம இதுலயும் இல்லாம அவங்களுக்கு வந்து செல்போன் எல்லாம் வந்ததுக்கு பிறகு, டிஜிட்டல் மீடியா வந்ததுக்கு பிறகு, கம்ப்யூட்டர் எல்லாம் லேப்டாப் எல்லாம் வந்ததுக்கு பிறகு பல்வேறு வகையான பொழுதுபோக்கு சாதனங்கள். அடுத்தது டிஜிட்டல் வந்ததுக்கு பிறகு கம்ப்யூட்டர்ல உட்காந்துக்கிட்டு வேணுங்கிற செட்டிங்ஸை ரெடி பண்ணிக்கிட்டு நீங்க ஒரு ஸ்கிரீனை போட்டுட்டு பூரா ஷூட் பண்ணிட்டு டிஜிட்டல் செட்டிங் பூரா செட். செய்தி மலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல் நிகழ்ச்சியில டாக்டர் காதராஜ் அவர்கள் சார் வணக்கம். சார், இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல நிறைய வகையான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல குறிப்பா மெயினா சினிமான்ற ஒரு விஷயம் இருக்கு. முன்னாடி இருக்கிற சினிமாக்கும் இப்ப இருக்கிற சினிமாக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. என்ன விஷயங்கள் மாறி இருக்கு, என்ன விஷயங்கள் மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உண்மையை சொல்லணும்னா இப்ப நான் சினிமா பார்க்கறது ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது நீங்க நடிக்கிற வரைக்கும் தான் பாத்தீங்களா? அப்படின்னு இல்ல, சினிமா எனக்கு வந்து நாங்கெல்லாம் சினிமாவோட வளர்ந்தோம். எங்க காலம் தான் சினிமா. என் தந்தையார் காலத்திலேயே சினிமா வந்துருச்சு. 1920களுக்கு பிறகுதான் சினிமாங்கிறது உருவாகுது. சைலண்ட் மூவிஸ்ல இருந்து எங்க அப்பா எல்லாம் படம் பார்த்துருக்காங்க. ஏன்னா எங்க அப்பா எல்லாம் வந்து பிரிட்டிஷ் ராணுவத்துல பணியாற்றுறதுனால அவங்களுக்கு அந்த ஆங்கில இதெல்லாமே அவங்க வாழ்க்கையில இருந்தது. அதனால இந்த ஆங்கில படங்கள் அது இது எல்லாமே பார்க்குற பழக்கங்கள்லாம் அங்கே இருந்தது. எங்க குடும்ப சினிமாவில் தொடர்ந்து பார்க்குறவங்களா இருந்துகிட்டு இருந்தோம். சில படங்கள் தயாரிச்சோங்கிறது ஒரு ஒரு பக்கம் இருக்குது. ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இருந்திருக்குது. கொஞ்சம் சினிமா தொடர்புகள் எங்களுக்கு நிறைய பேர் இருந்தது. அதனால நாங்கெல்லாம் வந்து 40களுடைய பிற்பகுதியில பிறந்தவங்க. அதுக்கப்புறம் அது வந்து சினிமாவுடைய குளோரியஸ் பீரியட். 40 டு 80 வரையிலும் தான் 80 வரையிலும் சினிமா வந்து ஒரு உலகத்தையே ஆட்டி படைச்சு கோல்டன் பீரியடா இருக்கும். அது சக்தி வாய்ந்ததா இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா ஹாலிவுட் மூவிஸ், ஹிந்தி படங்கள், தெலுங்கு படங்கள் இதெல்லாம் விதவிதமா எல்லா மொழி படங்களும் வரும். அது சினிமாங்கிறது அன்னைக்கு இருந்த ஒரே பொழுதுபோக்கு அதுதான். நாடகங்கள் விழுந்து தெருக்கூத்தை வந்து நாடகங்கள் அழிச்சுது. நாடகங்கள் வந்து சினிமா அழிச்சுது. சினிமா வந்த பிறகு அதனுடைய தாக்கம் விதவிதமா வர ஆரம்பிச்சு. சரி. டிவி வர்ற 74ல டிவி வந்த போது சினிமா அழிஞ்சிருங்கிற மாதிரி பயந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல வந்து அரசாங்கமே டிவி நடத்திக்கிட்டு இருந்து பிரைவேட் சேனல்ஸ் எல்லாம் வராத போது அந்த டிவி வந்த பிறகு சினிமா பாக்குறவங்க இன்னும் அதிகம் ஆனாங்க. வீட்டுல இருந்தா டிவி பார்க்க வேண்டியிருக்குங்கிற அளவுக்கு வட இந்திய ஆதிக்கம் அதுல நிறைய இருந்த உடனே எல்லாம் பயந்து நாங்கெல்லாம் 7 மணி ஆச்சு, ஐயோ டிவி போட்டுருவாங்க, வேணாம் விட்டு வெளியே போயிடலான்ற அளவுக்கு பயப்பட ஆரம்பிச்சு. அந்த அளவுக்கு தூர்தர்ஷன் சோதனை மேல சோதனை பண்ணி. எதனால சார் அந்த மாதிரி? அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஒரு கூட்டம் அந்த அந்த தூர்தர்ஷன் வானொலியில எந்த கூட்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கூட்டம் உள்ள பூந்துருச்சு. உள்ள பூந்து அந்த நிகழ்ச்சிகள் யார் பாப்பா? யாரால உட்கார்ந்து இருக்க முடியும்? என்ன ஆரம்பத்தாலும் இப்ப அப்புறம் வந்து ஆரம்பத்துல வந்து டிவி ஆரம்பிச்ச போது 7ல இருந்து 9 வரலும் கண்டினியூஸா தமிழ் நிகழ்ச்சிகள் இருந்தது. அப்புறம் இந்த தூர்தர்ஷன் டெல்லிக்காரர்கள் உள்ள வந்தாங்க. 8 மணியோட முடிஞ்சு போடும். 8 மணிக்கு அப்புறம் எப்ப நம்ம வந்து வீட்டுக்கு வந்து டிவி பார்க்கலாம்னு அப்புறம் தான் இந்தி நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடும். டிவிய அதனால சினிமாவை எந்த வகையிலும் பாதிக்கல. அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. டிவியினால பாதிக்கப்படுகிறது பார்த்தா டிவியினுடைய வருகை சினிமாவை இன்னும் அதிக பாப்புலர் ஆகிடுச்சு. வீட்டுல இருக்கிறதுக்கு முடியாம போயிடுச்சு. அந்த அளவு தூர்தர்ஷன் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கு அப்புறம் சேட்டலைட் டிவி வந்த போது தான் விஷயங்கள் மாறி சினிமா கொஞ்சம் தகராறு ஆரம்பிச்சது. அப்ப கூட சினிமா வந்து அசைக்க முடியாம தான் இருந்தது. ஆனா சீரியல்ஸ் வர ஆரம்பிச்சது பாருங்க. சீரியல்ஸ் வர ஆரம்பிச்சது அது பெரிய தாக்கத்தை உண்டாக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. நாங்க நம்பல. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா இன்னைக்கு சீரியலா சினிமாவான்னு கேட்டா வீட்டுல பெண்கள்லாம் சீரியல். ஆமா, அது இப்ப எப்படி மாறிடுச்சுன்னா படத்தை நடிச்சு சம்பாதிக்கிறத விட அந்த ஃபேம் சீரியல்ல நடிச்சு வாங்கிடுறாங்க மாதிரி. உடனே கேஷுங்க. அந்த எபிசோட் முடிச்சாங்கன்னா உடனே கையில கேஷ் கொடுத்துடுறாங்க. இந்த சினிமாவில் அப்படி இல்லையே. வந்தா தான் உண்டு. அந்த படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா தயாரிப்பாளர் எங்க போனாருன்னு கூட தெரியாது. கேட்கவும் முடியாது. எங்க இருக்காங்கன்னு தெரியாது. அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் இதுல வந்து அந்த எபிசோட் முடிச்சோடனே ஸ்பாட்ல உடனே கையில கொடுத்துட்றாங்க, போயிடுறாங்க. அதனால ஷோர் மணி
2வது பெண்கள வந்து கவர்ற மாரியான அதாவது பெண்களுக்கான இது நம்ம மாரி ஆண்கள் வேற வழி இல்லாம நம்ப மாட்டேங்கிறோம். இதுல தான் பெண்ணாதிக்கம் வந்துருது நமக்கு. ஆமா, ஆமா, ஆமா. அந்த நேரத்துல முக்கியமான சீரியல் ஓடுற நேரத்துல ஒரு காஃபியோ, டீயோ ஏதோ கேட்டோம்னாக்கா, அந்த சீன் முடியட்டும் அப்டின்னுறாங்க. ஓ! அந்த அளவுக்கு இருந்தது. ஆமா. ஓகே. அதுக்கப்புறம் அந்த நேரத்துல யாராவது நம்ம உறவுக்காரர்கள் வந்தாங்கன்னா பேசக்கூட நம்ப மாட்டேன். ம். இந்த நேரத்துல வந்து கெடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு சீரியலுடைய தாக்கம் வந்துருச்சு. ஓகே. அப்போ எம்ஜிஆர், சிவாஜி இவங்களோட படங்கள் தான் அதிகமா ஓடிட்டு இருந்த காலத்துல, பெண்களும் எப்போ முன்னாடி வர ஆரம்பிச்சாங்க? இல்ல. சினிமா வந்தபோது பெண்கள நம்பித்தான் இந்திய படங்களே பெண்கள பேஸ் பண்ணி தான். ஆ, அந்த டைம்லயே இருந்துச்சு உமன் சென்ட்ரிக். ஆரம்பத்துல இருந்தே பெண்கள பேஸ் பண்ணி தான். ஹாலிவுட் மூவிஸ் இந்த மாரி வெஸ்டர்ன் மூவிஸ் இந்த மாரி அந்த படங்கள் தான் வந்து ஆ அந்த பெண் இதுங்கிற மாரிலாம் ரசிகர்கள் மாரிலாம் இல்லாம, அது வந்து ஜெனரலா இருந்தது. ம். ஹாலிவுட் மூவிஸ் மத்த மூவிஸ் எல்லாம் அது. இந்திய படங்கள் பூராவுமே பெண்கள பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஹிந்தி ஆகட்டும், தெலுங்கு ஆகட்டும், கன்னடம் ஆகட்டும், மலையாளம் ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், பெங்காலி ஆகட்டும், இது எல்லாமே அ பெண்கள மத்திய முன்னிலை பண்ணி தான் பண்ணிருக்காங்க. எந்த விஷயத்தினால சினிமா வந்து பின்னடைவு காரணம் ஏற்பட்டது? அதுதான் சீரியல்ஸ் வர ஆரம்பிச்சது. டிவில சீரியல்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே பின்னடைவு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து இளைஞர்கள் வந்து அந்த சீரியலும் இல்லாம, இதுலயும் இல்லாம அவங்களுக்கு வந்து இந்த செல்போன் எல்லாம் வந்ததுக்கு பிறகு, டிஜிட்டல் மீடியா வந்ததுக்கு பிறகு, கம்ப்யூட்டர் எல்லாம் லேப்டாப் எல்லாம் வந்ததுக்கு பிறகு, பல்வேறு வகையான பொழுதுபோக்கு சாதனங்கள் வந்துருச்சு. நீங்க மியூசிக் வேணும்னாங்க மியூசிக் போட்டீங்கன்னா வேணுங்கிற மியூசிக் கேட்கற மாதிரி வந்துருச்சு. அது மாதிரி வேணுங்கிற சீரியல் பார்க்கலாம், வேணுங்கிற காட்சிகள் பார்க்கலாங்கிற மாதிரி வரும்போது வெரைட்டிஸ் கிடைச்சிருச்சு. ம். வெரைட்டிஸ் கிடைச்சதுக்கு பிறகு வீட்லயே உட்காந்து பார்க்கக்கூடிய வசதிகள் வந்த பிறகு தியேட்டருக்கு போறவங்க ஓகே. அதனுடைய தான் பெரிய பெரிய ஸ்டுடியோக்கள்லாம் காலி ஆயிடுச்சு. ம். அது ஸ்டுடியோக்கள் காலி ஆனதுக்கு முக்கிய காரணம் வந்து தமிழ் படங்களை பொறுத்தவரைக்கும் பாரதி ராஜா ஒரு முக்கிய காரணம். பாரதி ராஜா ஆமா, அவர் அவுட்டோர்லயே பூரா படங்கள் எடுக்க ஆரம்பிச்சு. ம். ஸ்டுடியோவே அவரு இருக்கு. ஆமா. வயல் காட்டு அந்த டெக்னிக்கல் மாதிரி தான் மேட்டர்ஸுக்காக தான் அவர் உள்ள போனாரே ஒழிய மற்றபடி வெளிப்புற படப்படி அது அதனுடைய விளைவு தான் வந்து ஒரு பிரபல தயாரிப்பாளர் வந்து அவரை வச்சு படம் எடுத்தார். ம். ஸ்டுடியோலயே ஃபுல்லா எடுக்கணும். எதனால நீங்க உள்ளே எடுத்து ஸ்டுடியோ தொழிலாளர்கள் வேலை போக ஆரம்பிச்சு. சரி. அதெல்லாம் வர ஆரம்பிச்ச உடனே அப்புறம் தான் கொஞ்சம் இவங்களும் கொஞ்சம் உள்ள போக ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அந்த ஸ்டுடியோக்கள்லாம் வந்து சீரியல் எடுக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ம், ம். இப்ப என்ன ஆகி போச்சுன்னா அங்கங்க ஒரு செட்டை போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஒரே செட்டு எல்லா சீரியலுக்கும் அதே தான் இருக்கு. ஆமா. அதனால மறுபடியும் ஸ்டுடியோக்களுக்கு வேலை இல்லாம போச்சு. பெரிய ஸ்டுடியோக்களுக்கு தேவையில்லாம போச்சு. செட்டிங்ஸ் தேவையில்லாம போச்சு. அடுத்தது டிஜிட்டல் வந்ததுக்கு பிறகு கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டு வேணுங்கிற செட்டிங்ஸை ரெடி பண்ணிக்கிட்டு நீங்க ஒரு ஸ்கிரீனை போட்டுட்டு பூரா ஷூட் பண்ணிட்டு டிஜிட்டல் செட்டிங் பூரா செட் பண்ணி. சரி, இப்போ ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு சார். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு கண்ணுல மாட்டிக்கிட்டா போதும் என்ன வேணுமோ பாத்துக்கலாம். அவ்வளவுதான். இது எவ்வளவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்க வர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்க இதுல ஏற்கனவே வந்துருச்சு. வந்து என்னுடைய நண்பர் டாக்டர் குமரேசன் ENT அவர் அந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி இதை வச்சு நிறைய ஷோஸ் நடத்தினார். அதுல ஒரு தடவை எங்களுக்கு போட்டு எங்க பசங்களுக்கு எல்லாம் அந்த இதை மாட்டிட்டாரு. ஒரு பைனாகுலர் மாதிரி இப்படி மாட்டிட்டாரு. பார்த்தா 3 டைமென்ஷன்ல நான் ஒரு 10 மாடி கட்டடத்துடைய உச்சியில நிக்கிறேன். பறவையெல்லாம் பறந்துகிட்டு போகுது என்ன சுத்தி. அப்படியே கையில பிடிக்கலாம் போல் இருக்கு. ரியலிஸ்டிக்கா இருக்கு. ஆமா, என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தன் மேல இருந்துட்டு அட்வென்ச்சர் பண்ற மாதிரி என்ன பண்ணா, அது பலகை மாதிரி இருக்குது. 10 மாடி கட்டிடத்துல பலகை மாதிரி அப்படி நீட்டிக்கிட்டு போகுது. அது மாதிரி நடக்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு நடந்துகிட்டு போய் குதிக்கிறான். விழுந்துட்டாங்க. உண்மையா தரையில விழுந்த மாதிரி ஒவ்வொன்று கட்டிட்டு விழுந்துட்டான். அவன் பார்த்தா விழுந்து கீழே அப்படி தரையில தான் விழுந்தான். அவன் நினைச்சது 10 மாடி கட்டிடத்துல வந்து விழுந்தது. அந்த அளவுக்கு அந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி வந்துருச்சு. அதையெல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா படங்களே வந்து இந்த கண்ணாடியில நம்ம லென்ஸ் லென்ஸ் ஸ்கிரீன் இதுல இந்த 2 ஸ்க்ரூ இருக்குது, கேமரா இருக்கு. இதுலயே அந்த சென்சார்ஸை வச்சுட்டாங்க உங்களுக்கு படங்கள்லாம் வர்ற அளவுக்கு. இது மூலியமா நிறைய கெட்ட விஷயங்களுக்கு ஆளாகிறாங்க அப்படின்ற ஒரு பக்கம் இருக்கு. எந்த பொருள் எடுத்தாலுமே அட்வான்டேஜ் இருந்தாலுமே டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும்ல. இது மூலியமா என்ன பிரச்சனைகள் வரும் நீங்க நினைக்கிறீங்க சார்? வரத்தான் செய்யும். கெட்டு போவாங்க. இது இல்லாம கெட்டு போறது. சினிமாக்கள் வந்தப்பதான் ஒரு காலத்துல அடிக்கடி சினிமா பார்க்க, அது சினிமா பாக்குற கூட்டம் உருப்படாது இருப்பாங்க. சினிமா வந்த புதுசு சினிமா பாக்குறோம்னாலே கெட்ட விஷயம். அவங்க ஒதுக்கப்பட்ட மாதிரி பேசுறாங்க. என் குடும்பத்துக்குலாம் அந்த பேர் இருக்கு. அது சினிமா பாக்குற கூட்டம். மோசமான குடும்பம். அது எதனால அந்த பேர் வருதுன்னு நினைக்கிறீங்க? சினிமாங்கிறது ஒரு கெட்ட விஷயமா வச்சுட்டாங்க. சினிமாவே ஒரு கெட்ட விஷயமா வச்சுட்டாங்க. அவன் சினிமாவில நடிக்கிறோம் அப்படிங்கிறது இன்னைக்கு
சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கு சினிமாவில் இருந்து நடிகைகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப சீஃப் மினிஸ்டர்னா வரப்போறவங்கள சொல்றீங்களா? இருந்தவங்களையும் சொல்றேன், வரப்போறவங்க. ஓகே, ஓகே. அப்போ வந்துட்டு ஒரு பக்கம் என்ன பேசுறாங்க பாத்தீங்கன்னா, பெண்கள் இருந்தா மட்டும் தான் படங்கள் ஓடும் அப்படின்ற காலகட்டம் போய், இப்ப பெண்கள் இல்லாமலும் படங்கள் ஓடும் அப்படிங்கிற விஷயம் மாறி இருக்குல்ல சார்? இதுவரை இந்திய படங்கள்ல வந்து பெண்கள் இல்லாமல் படம் எடுக்கல, ஆண்கள் இல்லாமல் எடுக்கல. ஆ. ஆண்கள் நீங்க ஜோதிகா ஆ. இவங்கெல்லாம் தபு எல்லாம் நடிச்ச ஒரு படம். ஆமா. ஒரு ஆண் கூட கிடையாது. ம். பெண்கள் இல்லாம ஒரு படம் எடுத்தாங்க. ம். உயிர்னு ஒரு படம். ஆமா. முத்துராமன் முத்துராமன். அது முழுக்க முழுக்க வெறும் சிங்கிள் மேன், ஒன் மேன் ஷோ. ம். ஒரே ஆளை வச்சு ஃபுல் படம் எடுத்தார். ம். அற்புதமா முத்துராமன் பூந்து அப்ப விளையாடி. அந்த கான்செப்ட் எப்படி சார்? இப்போ ஒரு பெண்ணு அது தான் ஓடும். வெற்றி அடைஞ்சுதான் இல்லையான்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு தோல்வி இல்லை. ஆ. ஏன்னா செலவு இல்லை. முத்துராமன்கிற ஒரு நடிகர் அவர் நடந்து போறது வர்றது அது ஊருக்குள்ளார எல்லா விஷயமும் நடந்து முடிச்சிட்டாரு. பெருசாவும் பேசப்பட்டிருக்கு. படமும் அதுக்கு முன்னாடி யாதின்னு ஒரு ஹிந்தி படம் எடுத்தாங்க. சுனில் தத்தை வச்சு எடுத்தாங்க. பட் அது சிங்கிள் மேன் ஷோவா இல்லை. பாத்திரங்களை வந்து காட்டாம விட்டாங்களே ஒழிய பாத்திரங்கள் இருந்தது. பெண்கள் இருந்தாங்க, குழந்தைகள் இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. கேமரால அதை காட்டல. ஓகே. அப்படிதான் அது ஒன் மேன் ஷோவா இருந்தது. பட் உயிர் படத்துல வந்து ஒரே பாத்திரம். பாத்திரம் தான் கம்ப்ளீட்டா. ஓகே. இன்னொரு பாத்திரமே இல்ல. தன்னுடைய மனைவியை எப்படி கொல்ல போறோங்கிறது தான் அந்த படத்துல வந்து பேசி இப்படி பண்ண போறேன், அப்படி பண்ண போறேன்னு தனியா ஒன் மேன் ஷோன்னு எடுத்தது அதுதான். ஓகே. அந்த ஒரு விஷயம் தான் அந்த படம். ஓகே. அப்படி வந்தது. ஒரு மேன் வுமன் அண்ட் டெவில்னு ஒரு இங்கிலீஷ் படம். அதுல வந்து ஹாரி பெலஃபாண்டேங்கிற ஒரு கருப்பர் வந்து ஆக்ட் பண்ணார். ஒரு ஆம்பளை யாருன்னு மறந்துச்சு. இன்னொரு ஹீரோ வெள்ளக்காரன், ஒரு பெண். நியூயார்க் நகரமே கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ ஒரு இதுக்காக எல்லாம் எவாக்குவேட் பண்ணி போயிடுறாங்க. இவங்க வந்து ஒவ்வொருத்தரும் மூணு பேர் வெவ்வேறு இடத்துல வேலையில இருந்து இவங்களுக்கு தெரியாம இந்த 3 பேர் தான் அந்த ஊர்ல இருக்காங்க. ஓகே. வந்து அந்த 6 மணிக்கு மேல வெளியில வந்து பார்த்தாங்க கம்ப்ளீட்டா இல்ல. அந்த 3 பேரை வச்ச ஃபுல் படம். அந்த படம் ஃபுல்லாவே இந்த 3 பேரோட 3 பேர் தான். மேன் வுமன் அண்ட் டெவில். அந்த படம். அதுல கருப்பர் ப்ராப்ளம் எல்லாருமே அது மாதிரி ஒரு சில வித்தியாசமான படங்கள் தான். அது மாதிரி அதை தவிர மற்றபடி பெண்கள் இல்லாம எடுத்த படங்கள் இப்ப சில ஆங்கில படங்கள் நிறைய வந்து பெண்களே இல்லாம நிறைய படங்கள். வேர் ஈகிள் டேர் போன்ற படங்கள் எல்லாம் பெண்கள் இல்லை. தோஸ் மேக்னிஃபிசன்ட் மென் இன் தேர் ஃப்ளையிங் மெஷின் போன்ற படங்கள் எல்லாம் பெண்கள் இல்லை. அது மாதிரி நிறைய படங்கள் வந்து ஆங்கில படங்கள் நிறைய வந்து